தமிழ்நாட்டின் இதயத்தில் மறைந்திருக்கும் ஒரு அதிசய திவ்ய ஸ்தலம். அழகு, ஆன்மீகம், வரலாறு மூன்றையும் இணைக்கும் இடமுங்க. ஆமாங்க, இந்த கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்துட்டிங்களா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க தாடிக்கொம்பு அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகருக்கு என்ன ஒரு சிறப்போ அது போன்ற ஒரு பெருமை வாய்ந்த தலம் இது. வாங்க, இந்த கோயிலின் ரகசியங்களையும் சிறப்புகளையும் மற்றும் வரலாற்றுகளை பற்றி பார்க்கலாம். இந்த கோயில் வரலாறுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகும்போது, இது பார்த்திங்கன்னா, ஒரு புராண கதையில் மாண்டுக முனிவரை நோக்கி இந்த கதை போகுதுங்க. மாண்டுக முனிவர் ஒரு சாபத்தால் அவர் தோற்றம் தவளையாக மாறியது. அந்த தவளை தோற்றத்தில் இருக்கும் மாண்டுக முனிவரை தாளாசூரன் என்ற சூரன் தொந்தரவு செஞ்சதா, அதை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வந்திருக்காருங்க. அந்த மகாவிஷ்ணு தாளாசுரனை அழித்து அந்த முனிவர் வேண்டுகோளின்படி இத்தலத்திலேயே சவுந்தரராஜ பெருமாளாக நிலைத்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட சுமார் ஒரு 500 ஆண்டுக்கு மேலே பழமை வாய்ந்த இந்த கோயிலை பார்த்திங்கன்னா, விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லாங்க. இங்கே இருக்கிற சவுந்தரராஜ பெருமாள் பார்த்திங்கன்னா, மதுரையில் இருக்கிற அழகர் கோவிலை போல தோற்றமளிக்கிறார். இந்த கோயில் மூலவர்னு பார்த்துட்டிங்களா, ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் அழகர். அவருடன் சவுந்தரவழி தாயார் மற்றும் ஆண்டாள் கூட இருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் பல பரிவார தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்குதுங்க. நம்மாழ்வார், ஹயக்கிரீவர், தன்வந்திரி, லட்சுமண நரசிம்மர், ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களும் இந்த கோயிலில் உள்ளது. அதே போல் தன்வந்திரி பகவானுக்கும் ஒரு சன்னதி உள்ளதுங்க.
உடல்நல குறைபாடுகள், அதாவது மனக்கவலை போன்றவற்றை நிவர்த்தி செய்வது தாங்க தன்வந்திரி பகவானுடைய வேலை. மேலும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஹயக்கிரீவர் கல்வியில் சிறந்த கடவுள். ஹயக்கிரீவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறதுங்க. கல்வி சம்பந்தமாக அனைவரும் இங்கே வந்து ஹயக்கிரீவரை வணங்கி குழந்தைகள் பேரில் அர்ச்சனை செஞ்சு கொண்டு போகிறாங்க. நீங்கள் வரும்போது பார்த்தீங்களா, நீங்கள் 3 தெய்வங்கள் முக்கியமாக பார்க்கும்போது சவுந்தரராஜ பெருமாள் மூலவரையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹயக்கிரீவரை தரிசனம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகாச பைரவர், தன்வந்திரி பகவான் போன்ற தெய்வங்களை வழிபடுறதை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்டவை. ரதி மன்மதன் சிலை முதல் விஸ்வரூப விஷ்ணு வரை ஒவ்வொரு சிலையும் பேசுகிற மாதிரி அவ்வளோ தத்துரூபமாக இருக்குங்க. சொர்ண ஆகாச பைரவர் சன்னதி தாங்க நிறைய பேர் வராங்க. பொதுவாக பைரவர் வந்து எப்பயுமே சிவன் சன்னதியில் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இங்கே பெருமாள் கோவிலில் வந்து பைரவர் தனி சன்னதி உள்ளதுங்க. தேய்பிரை அஷ்டமிக்கு விசேஷமான பூஜை நடைபெறுது. அதாவது பெரும்பாலும் நீங்கள் சொர்ண ஆகாச பைரவரை கும்பிட்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, கடன் தொல்லை தீரவும், செல்வம் பெருகவும் இவர் வணங்குறது ரொம்ப விசேஷமுங்க. இந்த கோயில் நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 6 மணி முதல் 12 மணி வரையும், 4 மணி முதல் 8 மணி வரையும் இருக்குதுங்க. நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வத்தலக்குண்டு சாலையில் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தாடிக்கொம்பு ஊர் உள்ளதுங்க.
கண்ணன். நீங்கள் ஒரு ஆன்மீக தேடலில் இருந்தாவோ இல்லை சிற்பக்கலையில் ஆர்வம் இருந்தாவோ இந்த தாடிக்கொம்பு பெருமாள் கோயில் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அனுபவமாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? இங்கே இருக்கிற சிற்பங்கள் தத்ரூபமான சிற்பங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த சிற்பங்கள் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கோயிலில் இதுவும் ஒன்று. மேலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்தீங்களா? போயிருந்தால் இந்த கோயிலை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆன்மீக பயணத்தில் நான் உங்கள் கூட இருப்பேன். நன்றி, வணக்கம்.